ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கிளாஸ் 10 இங்கிலீஷ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அதோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 hours பேப்பர் 100 marks எழுத போகிறீங்க. பார்ட் 1ல் ஆன்சர் ஆல் த கொஸ்டின். 14 questions இருக்குது. எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணோம். எல்லாமே 1 marks தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட். இதில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்து மோஸ்ட் சூட்டபிள் ஆன்சர் வித் கோடு. என்ன கோடு கொடுத்துருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணுன்றது தான் ஹிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள், சூஸ் த அப்ராப்ரியேட் சினோனிம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சினோனிம்ஸ்னால் மீனிங்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்க டார்க் அண்ட் வேர்ட்ஸுக்கு வந்து மீனிங் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், கர்வ்டுன்ற வேர்டு தான் வந்து டார்க்கனாக இருக்குது. கர்வ்டு அப்படின்னா ரவுண்டட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே ரவுண்டட் கரெக்டாக இருக்குது. ஸோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லிஸ்ட்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிஸ்ட்லெஸ்னால் கவனக்குறை அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம். ஹீலேஸ் லிஸ்ட்லெஸ். இதில் ஹாப்பி வரிடு சேட்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ரைட். மை ஃபாதர் ஹாஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாஸ்டன் டு எக்ஸ்பிளைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாஸ்டன்னா விரைவாக, வேகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்தார் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ விரைவாக அப்படின்றதுக்கு கரெக்டான மீனிங் வந்து குயிக். ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்டனிம்ஸ் அப்படின்னா ஆப்போசிட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்க வேர்ட்ஸுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஜாயஸ்னா ஜாய் அப்படின்னா ஹாப்பி அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாப்பிக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேடுனாலும் சியர்ஃபுல்னா இதெல்லாம் வந்து ஹாப்பி தான். ஸோ சேடுன்னு ஒன்று இருக்குது, சீரியஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ஜாய்னா சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் வந்து சோகம். நம்ம கண்டிப்பாக என்ன தான் எடுக்கணும்னா சேடு தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இண்டிக்னன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கோபம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் கீழே இருக்க ஆப்ஷனில் ஆங்க்ரி, ரஃப் இதெல்லாம் வந்து கோபம் தான். ஸோ 2 ஆப்ஷன் வந்து கோபத்துக்கு ஆப்போசிட் என்னென்னா காமாக சாஃப்டான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம காம் தான் செலக்ட் பண்ணேன். நான் ஹார்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து சாஃப்ட்டுன்னு சொல்லுவோம். கடினமாக இருக்கிறது தான், மிருதுவாக இருக்கிறது தான் வந்து சாஃப்ட்டு. கோபம்னா காமன்றது தான் கரெக்டான ஆப்போசிட் வேர்ட். இம்ப்ரிசன்ட் அப்படின்னா சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். சிறையில் அடைக்கப்படுறது அப்படின்றதுக்கு ஆப்போசிட் வந்து ஃப்ரீயாக விடுறது. ஸோ இங்கே ஃப்ரீடுன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை தான் நீங்கள் ஆப்போசிட்க்கு செலக்ட் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ப்ளூரல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் கப் ஃபுல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கப் ஃபுல்ஸ் அப்படின்றது தான் அதோட ப்ளூரல் ஃபார்ம். ஸோ சி ஆப்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், derived from by adding the right prefix. ப்ரிஃபிக்ஸ்னால் இந்த வேர்டுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களோட கேள்வி. ஸோ இங்கே வந்து ஸ்கோப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்கோப்புக்கு முன்னாடி என்ன ஆட் பண்ணலாம்? எக்ஸ்ட்ரா ஸ்கோப்பா, சூப்பர் ஸ்கோப்பான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் மைக்ரோஸ்கோப்புன்ற வேர்டு நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஸ்கூல்ஸில். ஸோ மைக்ரோன்ற வேர்டு தான் முன்னாடி ஆட் பண்ணுற கரெக்டான ப்ரிஃபிக்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏஎல்யூ அப்படின்றதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அது கரெக்டான ஆப்ஷன் வந்து அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட். ஏஎல்யூ இதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 10. கரெக்டான ப்ரேசல் வேர்ப் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஃபில் பண்ண வேண்டிய கரெக்டான ப்ரேசல் வேர்ப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஐ டேஷ் த வேர்ட் இன் த டிக்ஷனரி அப்படின்ற கொஸ்டினுக்கு ஐ லுக் அப் த வேர்ட் இன் த டிக்ஷனரி அப்படின்றது தான் கரெக்டான ப்ரேசல் வேர்ப். ஸோ லுக்கப் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அ காம்பவுண்ட் வேர்ட் வித் அ பேபி. ஸோ பேபி கூட சேர்த்து சொல்கிற இன்னொரு அந்த காம்பவுண்ட் வேர்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டிங் அப்படின்றது தான் கரெக்டான வேர்டு. ஸோ பேபி கூட சேர்த்து சொல்ல போகிற இன்னொரு வேர்டு வந்து சிட்டிங். இன்னொன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மோஸ்ட் அப்ராப்ரியேட் ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. ராகுல் வில் ரிட்டன் டேஷ் 7 o'clock அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரிட்டன் பை 7 o'clockன்றது கரெக்டு தான். நான் பைன்ற ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ ஆஃப்டர் 7 o'clock, அபவுட் 7 o'clock, பிஃபோர் 7 o'clock, ஆன் 7 o'clockன்னு இருக்குது. ஸோ ராகுல் வில் ரிட்டன் பிஃபோர் 7 o'clock அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். 13th one, சூஸ் த அப்ராப்ரியேட் டென்ஸ் கேட்டிருக்காங்க. த போஸ்ட்மேன் டேஷ் கம் எவ்ரிடே அட் 11 AM. எவ்ரிடேனா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம வந்து எஸ் சேர்த்து தான் சொல்லணும். ஸோ கம்ஸ் எவ்ரிடே. சன் ரேசஸ் இந்த மார்னிங்னா அதுக்கெலாம் வந்து எஸ் சேர்க்கணும். இந்த மாறாத உண்மை ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து வேர்போட எஸ் தான் சேர்க்கணும். அதனால் இங்கே கம்ஸ் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லிங்கர் வேர்ட். ஸோ கால் மீ டேஷ் யூ நீட் மணி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால் மீ as soon as you need மணின்னு இருக்குது. இன் கேஸ் யூ நீட் மணின்னு இருக்குது. ஸோ கால் மீ இன் கேஸ் யூ நீட் மணி. உனக்கு மணி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இன்கேஸ் தான் கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் பாருங்கள் பார்ட் 2 செக்ஷன் 1ல் ஆன்சர் எனி 3 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியுதான்றதை பார்த்துக்கோங்க. எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். செக்ஷன் 2வும் 2 மார்க் கொஸ்டின் எனி 3 தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஆனால் பொயட்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுலமே 4 கொஸ்டின் இருக்குது. நீங்கள் ஏதாவது 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் செக்ஷன் 3 பார்க்கலாம். ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங். இதுவுமே 2 மார்க் தான். நான் கிராமர் ஆன்சர் பண்ணணும். நம்ம ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு அதர் வாய்ஸ். ஆக்டிவில் கேட்டாங்கன்னா பேசிவ்லையும், பேசிவில் கேட்டாங்கன்னா ஆக்டிவ்லையும் நம்ம எழுதணும். கொஸ்டின் பாருங்கள். ஹூ ஹேஸ் அரேஞ்ச்டு தீஸ் டெஸ்க் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் அரேஞ்ச் பண்ணது அப்படின்றது தான் அதோட டைரக்ட் கொஸ்டின். ஸோ இதை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதான் அதோட கரெக்ட் ஆன்சர். பை ஹூம் ஹேவ் தீஸ் டெஸ்க் பீன் அரேஞ்ச்டு அப்படின்னு எழுதுறது தான் இதோட கரெக்டான கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ரீரைட் த டைரக்ட் ஸ்பீச். இதை வந்து டைரக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. வளர் டோல்ட் மீ தட் தே வுட் கம்ப்ளீட் த ஒர்க் த நெக்ஸ்ட் வீக் அப்படின்றது வந்து கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இதை டைரக்டில் மாற்றும் போது இந்த மாதிரி கம்மா, ஓப்பன் அப்ராஸ்ட்ரஃபி, க்ளோஸ் அப்ராஸ்ட்லாம் வரணும். ஸோ இது வந்து டைரெக்டாக நம்ம சொல்ல போகிறோம். டைரெக்டாக அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க. வளர் டோல்டு மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த டோல்டை வந்து செட் டூன்னு மாற்றணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மீ அப்படியே எழுதிடலாம். ஸோ வர்ஷா செட் டு மீன் போட்டு கண்டிப்பாக கம்மா போட்டு ஓப்பன் அப்ராஸ்ட்ரஃபி போட்டுக்கோங்க. இதில் வந்து தட்டுன்றது வந்து கனெக்ஷன் வேர்டு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். தே வுட் கம்ப்ளீட் த ஒர்க்னா தேன்றது அவங்க நேரில் சொல்லும்போது பீன்னு சொல்லியிருப்பாங்க. பி வுட்டு வந்து வில்லா மாறிடும். வி வுட் கம்ப்ளீட் த ஒர்க் த நெக்ஸ்ட் வீக். மற்ற எல்லாமே அப்படியே தான் வரப்போகுது. ரொம்ப சிம்பிள். இதோட கம்ப்ளீட் வீடியோ நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது, கல்வி கேனில். அதை பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலும் மாற்றிடலாம். ஸோ இதான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பஞ்சுவேட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். வி வில் நெவர் பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து பஞ்சுவேஷனில் ஒரு மெயினாக ஒரு விஷயம், ஃபஸ்ட் லெட்டரை கண்டிப்பாக கேப்ஸில் மாற்றுங்க. கடைசியில் ஃபுல் ஸ்டாப் இல்லைனா கொஸ்டின் மார்க் போடுங்க. ஏன்னா ஃபுல் ஸ்டாப் வந்து சென்டென்ஸுக்கு, கொஸ்டின் மார்க் வந்து கொஸ்டின்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கேட்கணும். இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள். வி வில் நெவர் பிலாங்ஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வில்லுன்றதுக்கு வந்து இங்கே அப்ராஸ்ட்ரஃபி போட்டுட்டு வி வில்னு எழுதணும். ஸோ நெவர் பிலாங்ஸ் டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிளில் ஜியை வந்து கேப்ஸாக மாற்றிட்டிங்கன்னா போதும். இது அவ்வளோ. இது ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, இங்கே அப்ராஸ்ட்ரஃபிங்க, ஃபுல் ஸ்டாப். இது 3 தான் இதில் இருக்கிற பஞ்சுவேஷன் மார்க். அதை எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு த காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இதில் கமா கொடுத்துட்டு எழுதியிருக்காங்க காம்ப்ளெக்ஸாக. இதை காம்பவுண்டாக மாற்ற போகிறோம். பிசைட்ஸ் பீங் எ டான்சர் ஷீ இஸ் அ சிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிசைட்ஸ் பீங் எ டான்சர் ஷீ இஸ் அ சிங்கர்னா அவர் ஒரு டான்ஸராக இருந்தால் கூட ஒரு சிங்கர் அப்படின்றது அதோட அர்த்தம். அப்போ அதை வந்து நம்ம எப்படி வந்து காம்பவுண்டாக மாற்றுறதுனா ஷீ இஸ் நாட் ஓன்லி எ டான்சர் பட் ஆல்சோ எ சிங்கர் அப்படின்ட்டு இந்த கம்மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே சென்டென்ஸாக எழுதுறது தான் வந்து உங்களோட காம்பவுண்டு. அவள் டான்ஸர் மட்டும் இல்லை, அவள் சிங்கரும் தான் அப்படின்னு சொல்கிறாங்களா, அதனால தான் ஷீ இஸ் ஆல்சோ எ சிங்கர் அப்படின்னு எழுதணும். ஸோ இதான் இதோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் த மீனிங்ஃபுல் சென்டென்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மை ரூம் அவுட் நோபடி தேர் டு கிளீனஸ் அப்படின்ட்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இதை கரெக்டாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு தேர் இஸ் நோபடி டு க்ளீன் மை ரூம். டு க்ளீன் மை ரூம் அவுட் இப்படி தான் கரெக்டாக இருக்குது. ஸோ தேர் இஸ் நோபடி டு க்ளீன் மை ரூம் அப்படின்றது இதோட கரெக்டான சென்டென்ஸ். இதோட ஆன்சர் பாருங்கள். இதை நீங்கள் இப்படி தான் எழுதணும். நீங்கள் நம்பர் போடக்கூடாது எக்ஸாமில். இந்த மாதிரி கரெக்டான சென்டென்ஸை எழுதி காமிக்கணும். தேர் இஸ் நோபடி டு க்ளீன் மை ரூம் அவுட் அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இன் மேன்ஸ் பிளேஸ் ரோல் வெல்த் டுடே அண்ட் இம்பார்ட்டன்ட் லைஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வெல்த்து சென்டென்ஸ் எடுத்து எழுதும்போது மறுபடியும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வெல்த் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மேன்ஸ் லைஃப் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். இன் மேன்ஸ் டுடே லைஃப் அப்படின்னு எழுதிருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு டைரக்ஷன் கொஸ்டின். அப்சர்வ் த மேப் கிவன் பிலோ அண்ட் ரைட் த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்வயர்ட். கைட் த ஸ்ட்ரேஞ்சர் டு த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஆர் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கேருந்து
ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வழி சொல்லணும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொஸ்டினுக்கு வந்து பாயிண்ட் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இங்கே இருக்க போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ ஃபஸ்ட் அங்கே இருக்கிற பர்சனை வந்து ஸ்ட்ரைட்டாக நடக்க சொல்லணும். இங்கே நடந்து வந்தவரை ரைட்டில் திரும்ப சொல்லணும். இந்த ரோடு கம்ப்ளீட் அந்த ஹோட்டல் க்ராஸ் பண்ணி வந்துட்டு லெஃப்டில் திரும்ப சொன்னால் இங்கே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது எப்படி இங்கிலீஷில் வந்து கரெக்டாக எழுதுறது அப்படின்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 4 பாயிண்ட் எழுதிங்க. இங்கே இருக்கீங்களா, கோ ஸ்ட்ரைட் தான் ஃபஸ்ட்டு. ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இங்கே டேர்ன் பண்ணணும். டேர்ன் அவங்களோட ஹேண்டுக்கு எந்த ஹேண்டு சைடு திரும்புகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ இப்படி நடந்து வர்ற ஒருத்தரோட ரைட் சைடு தான் இங்கே கட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேர்ன் ரைட், கோ ஸ்ட்ரைட் அண்ட் டேர்ன் ரைட் தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. கீப் வாக்கிங் அலாங் த ரோடு, இந்த ரோட்டில் அப்படியே நடந்து வாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. டேக் த லேன் ஆன் யுவர் ரைட் சைட், இங்கே ஃபஸ்ட்டு வர ரைட்டில் வந்து கட் பண்ணணும். ஸோ டேக் த லேன் ஆன் யுவர் ரைட் சைட். ஸோ வாக் எ ஃபியூ yards, கொஞ்சம் தூரம் நடங்க. யூ கேன் ஃபைண்ட் த போஸ்ட் ஆஃபீஸ் ஆன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அவர் இப்படி நடந்து வரவங்களுக்கு லெஃப்ட் சைடில் தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்ட் 3ல செக்ஷன் ஏ பாருங்கள். ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ். 2 கொஸ்டின் எழுதணும், ரெண்டுமே 5 மார்க் கொஸ்டின். 2 5s are 10. 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏதாவது 2 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். உங்களுக்கு தெரியுதான்றதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட் 3யோட செக்ஷன் 2, அதில் ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோயிங் அட்மோஸ்ட் 10 லைன்ஸ். ஸோ இதுலேயும் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நீங்கள் 2 கொஸ்டின் எழுதணும். ஸோ பொயட்ரிக் பேஸ்டில் இருக்குது எல்லா கொஸ்டினுமே. ஃபஸ்ட்டு 2 நார்மலாக இருக்குது, கம்பேர் பண்ணுற மாதிரி, டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி. தேர்ட் ஒன் வந்து ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு அதில் ஆன்சர் பிக் பண்ணணும். ஃபோர்த் ஒன்று பேராஃப்ரைஸ் எழுதணும் அந்த ஸ்டான்ஸாக்கு. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 3யும் 5 மார்க் கொஸ்டின். ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரீஅரேஞ்ச் இருக்குது. உங்கள் புக்கோட ஸ்டோரிஸ் தான் வந்து அரேஞ்ச்மெண்ட் மாறி இருக்குது. ரைட் இட் இன் கோஹரண்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க, ஈஸியாக எழுதிடலாம். இதர் உங்களுக்கு கிளியராக அந்த ஸ்டோரி தெரியும்னா இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்ட் ஆர்டர் எழுதிருங்க. சப்போஸ் அதில் டவுட் இருந்துச்சுன்னா கொஸ்டின் நம்பர் 38ல் வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ் கீழே 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது கூட ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேசேஜ் எழுதும் போது கீழே இருக்க கொஸ்டினை முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசேஜை படிங்க. ஈஸியாக ஆன்சர் பிக் பண்ணி அதுலேருந்து எழுத முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செக்ஷன் 4ல் ஆன்சர் எனி 4 ஆஃப் த ஃபாலோயிங். 6 கொஸ்டின் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட். கொடுத்துருக்க ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஆட் மேக் பண்ணணும். ஸோ இதில் கொடுத்துருக்க எல்லா பாயிண்ட்ஸையும் அதில் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் போர்டு வந்து பார்த்தோன்னு புரிகிற மாதிரி எழுதுங்க. சும்மா லைனாக எழுதாமல் கொஞ்சம் பிக்டோரிக்கலாக எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்து வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நோட்டீஸ் மேக்கிங். நெக்ஸ்ட்டு 42 வந்து ஒரு பிக்சர் கொடுத்துட்டு அந்த பிக்சர் பற்றி உங்களோட வியூ வந்து ஒரு 5 லைன்ஸ் எழுதணும். ஸோ டேமோட பிக்சர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு மேக் நோட் அண்ட் ரைட் அ சம்மரி மேக்கிங் வந்து இதில் கேட்டிருக்காங்க ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு. ஸோ இந்த மாதிரி 6 கொஸ்டின் இருக்குது. நம்ம இதில் வந்து 4 ஆன்சர் பண்ணணும் 20 மார்க்ஸ்க்கு. அதில் 6th கொஸ்டின் பாருங்கள். ஐடென்டிஃபை அண்ட் கரெக்ட் த எரர் இந்த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. எரர் கரெக்ஷன் ஈஸியாக பண்ணிடலாம். வெரி ஃபியூ பீப்புள் ட்ரூ டு தேர் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்னா வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ட்ரூ டு தேர் ஒர்க் அப்படின்றதா கரெக்டாக. ஆர் அங்கே மிஸ் ஆகிருக்கு, அதை நம்ம எழுதிட்டா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மை பிரதர் இஸ் 3 years எல்டர் தேன் மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்டர் தேன் மீன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக தேன் இங்கே வரக்கூடாது, எல்டர் டு மீ அப்படின்றதான் கரெக்டான வார்த்தை. நெக்ஸ்ட்டு வந்து ஹரி இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க இந்த இட்ஸ்க்கு வந்து இங்கே அப்ராஸ்ட்ரஃபி போடணும். இட்ஸ் கெட்டிங் லேட் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இங்கே அப்ராஸ்ட்ரஃபி தான் இங்கே மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மீ ஸ்டுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் ஆல் டிஃபிகல்ட்டிஸ். ஹீ ஸ்டுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் இன் ஆல் டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன வந்திருக்கணும்னா ஹீ ஸ்டுட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட் த்ரூ ஆல் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது தான் கரெக்டு. THROUGH இதுதான் யூஸ் பண்ணியிருக்கணும் கரெக்டான சென்டென்ஸ்க்கு. அடுத்து பாருங்கள், இட் ரெக்வயர்ஸ் அண்ட் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி தான் இங்கே ஆன் நமக்கு தேவையில்லை. இந்த ஆனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் சென்டென்ஸ் கரெக்ஷன். இது ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து கோட் ஃப்ரம் மெமரி போயம். ஸோ போயம் வந்து எந்த லைன் வந்து கட் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்து கம்மா போட்டிருக்காங்க, எங்கே அப்ராஸ்ட்ரஃபி போட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டாக படித்து அதே மாதிரி எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 4, ரைட் அ பேராகிராஃப் அபவுட் 150 words பை டெவலப்பிங் த ஹிண்ட்ஸ்.
ஸோ 2 ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இது எதாவது ஒன்று எழுதுனா போதும். ஸோ எந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரியுமோ அந்த ஸ்டோரியை வந்து எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெம்பஸ்ட் பற்றி தான் இருக்குது. ஸோ டெம்பஸ்ட்னு சொல்லி டைட்டில் போட்டு நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 47th கொஸ்டின். ரீட் த பேராகிராஃப் ஆன்சர் த கொஸ்டின் கிவன் பிலோ. ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி கீழே கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டினை படிச்சுட்டு பேரோ படிக்கணும் நம்ம. இப்போ இதில் வந்து விச் இஸ் அ நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் த கண்டிஷன் ஆஃப் த கேம் இன் த பாஸ்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின். இதோட ஆன்சர் பாருங்கள். ஹாக்கி இஸ் அ நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. விச் இஸ் த நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியான்னு கேட்டிருக்காங்கல்ல. ஸோ ஹாக்கி இஸ் அ நேஷ்னல் கேம் ஆஃப் த இந்தியா அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சென்டென்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒருவேளை விச்சுன்னு இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு ஹாக்கின்னு போட்டுங்க. ஹாக்கி இஸ் த நேஷ்னல் கேம் ஆஃப் இந்தியான்னு போட்டு கொஸ்டின் மார்க் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஸ்டேட் த கண்டிஷன் ஆஃப் த கேம் இன் த பாஸ்ட். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கேமோட கண்டிஷன் இப்போ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. த இந்தியன் ஹாக்கி டீம் ஹேஸ் ஓன் 6 கான்சிக்யூட்டிவ் ஒலிம்பிக்ஸ். கான்சிக்யூட்டிவ்னா கண்டினியூஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்தியன் ஹாக்கி டீம் வந்து 6 times கண்டினியூஸாக ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கியிருக்காங்க அப்படின்றது அதோட அர்த்தம். ஸோ இதுதான் பாஸ்டில் நம்ம ஒலிம்பிக்கோட நம்மளோட கேமோட கண்டிஷன். ஸோ இந்த ஒரு லைன் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சி கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த கேம் நவ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாஸ்டில் கேட்டிருக்காங்க, இப்போ நவ் கேட்டிருக்காங்க. நவ் இப்போ அடுத்த சென்டென்ஸ்லேயே இருக்குது பாருங்கள். பட் இன் ப்ரெசன்ட் கண்டிஷன் இஸ் dismal because hockey is not being given much importance. ஸோ ஹாக்கி இஸ் நாட் கிவன் மச் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான் ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹூ ஆர் த 2 கிரேட் இந்தியன் ஹாக்கி பிளேயர்ஸ் மென்ஷன் இன் த பேசேஜ். பேசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்க 2 ஹாக்கி பிளேயர்ஸோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 கிரேட் பிளேயர்ஸ் ஆர் தயன்சந்த் அண்ட் தன்ராஜ் பிள்ளை நேம்ஸ் மென்ஷன் இந்த பேசேஜ் அப்படின்னு எழுதிட்டு அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. ஒரு பொய்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொய்டிக்கல் லைன்ஸை வந்து ரீட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் மேக்ஸ் த ஓஷன் மைட்டின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மேக்ஸ் த எர்த் அப்படின்றது 2வது கொஸ்டின். இப்போ இந்த பொய்ட்ரிக் லைனில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைன் லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் லிட்டில் கிரெயின் ஆஃப் சாண்ட் மேக் த மைட்டி ஓஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டரும் லிட்டில் கிரெயின்ஸ் ஆஃப் சாண்டும் தான் வந்து ஓஷனை வந்து மைட்டி ஆக்கியிருக்கு. ஸோ வாட் மேக்ஸ் த ஓஷன் மைட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத வேண்டியது லிட்டில் ட்ராப்ஸ். ஸோ லிட்டில் ட்ராப்ஸ் அண்ட் லிட்டில் கிரெயின்ஸ் ஆஃப் சாண்ட் 2 கூட நம்ம எழுதலாம். வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் மேக்ஸ் த எர்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க பாருங்கள். லிட்டில் வேர்ட்ஸ் ஆஃப் லவ் மேக்ஸ் த எர்த். வேர்ட்ஸ் ஆஃப் லவ் இதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. லவ் வேர்ட்ஸ் வித் அ லவ்ன்றதான் கரெக்டான ஆன்சர். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் லவ்னு எழுதிட்டிங்கன்னா கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு ஷுட் பி அவர் டீட்ஸ். நம்ம டீட்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டீடுன்ற வேர்டே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆத்தர். லிட்டில் டீட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட டீட் வந்து எப்படி இருக்கணும்னா கைண்டாக இருக்கணும். ஸோ நம்ம எப்படி எழுதிடலாம்னா அவர் டீட்ஸ் ஷுட் பி கைண்ட் அப்படின்னு எழுதிருங்க. ஸோ கைண்டாக இருக்கணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். கிவ் த சூட்டபிள் டைட்டில் டு த போயம். போயம்க்கு வந்து ஒரு சூட்டபிள் டைட்டில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பேசேஜ் ஃபுல்லாக கைண்டு லவ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கைண்ட்னஸ் அண்ட் லவ் அப்படின்னு இந்த போயம்க்கு டைட்டில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ இது உங்களோட ஓன் விஷ் தான். நீங்கள் என்ன வேணாலும் டைட்டிலாக கொடுக்கலாம். அப்ராப்ரியேட்டாக இருக்க மாதிரி கொடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.